வணக்கம், உங்கள் ராஜ்குமார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பற்றி பேசியிருப்பேன். இப்போ நான் பேசுகிறது அப்வர்ட் மூமெண்ட் பற்றி. ஸோ கண்டிப்பாக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரவுண்ட் 3ங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா சீட்ஸுமே முடிஞ்சு போயிருக்கும். நம்ம அப்வர்டு ஒரு வார்த்தை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. தப்பே கிடையாது. அப்வர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இது ரவுண்ட் 1ஓ ரவுண்ட் 2ஓ கிடையாது, ரவுண்ட் 3. அப்போ மேக்ஸிமம் நமக்கு பெனிஃபிட் உள்ள காலேஜஸ் எது கிடைக்குதோ அதை தான் எல்லாருமே பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரவுண்ட் 2ல் கிட்டத்தட்ட 35,000 மெம்பர்ஸ் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. ஏன் இந்த அலாட்மெண்ட் கிடச்சும் போயிட்டு எடுக்காமல் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த அப்வர்டு எடுக்கிற கேண்டிடேட்ஸ் டெஃபினெட்லி என்ன பண்ணலாம், நீங்கள் கொடுத்துட்டு அந்த காலேஜஸ் நீங்கள் அப்வர்டு கொடுக்குறதுல ஒரு 10 காலேஜஸ், இப்போ நீங்கள் ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் ஒரு காலேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். அதில் இருந்து ஒரு 10 காலேஜ் நீங்கள் முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த 10 காலேஜஸ்லேயும் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களோ சேர்ந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு அந்தந்த காலேஜஸ், அந்த 10 காலேஜஸ் 5 காலேஜஸை பற்றி ஒரு ஜென்ரல் விசாரணையை போட்டு வச்சுக்கோங்க. தட் வில் பி ஈஸி. ஒன்ஸ் நீங்கள் டிஎஃப்சியில் போய் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டீங்கன்னால் உங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும் நமக்கு அந்த 10 காலேஜில் என்ன வந்திருக்குங்கிறது. உங்களுக்கு 4ஆம் தேதி தான் தெரியும். அது வரைக்கும் யூ ஹவ் டு வெயிட். கன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு இந்த 2 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் யூ ஹவ் டு வெயிட் ஃபார் அ வீக். உங்களுக்கு 4ஆம் தேதியோ அந்த 3ஆம் தேதியோ தான் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும், எந்த காலேஜ் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம கொடுத்த 10 சாய்ஸில் அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு அந்த காலேஜ் நீங்கள் போக வேண்டிய சூழல் இருக்கும். ஏன்னா சர்டிஃபிகேட்ஸ் டிஎஃப்சியில் கொடுத்துருவீங்க, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக காலேஜுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ 4ஆம் தேதி உங்களுக்கு வந்தோடனே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த திங் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இதுதான் நடக்க போகுது, இது நமக்கு தெரியும். ஓகே ஃபைன், நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம். ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கலை அப்படின்னால் வேறு பெரிய மேனேஜ்மெண்ட்டில் இருக்க காலேஜஸ் பார்த்துட்டு அங்கே கம்மியான ஃபீஸில் என்ன மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு சேருங்க. ஏன்னா நிறையா பெரிய காலேஜஸ்லேயுமே கூட மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், கவுன்சிலிங்கில் இல்லாமல் இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும். அவங்க ஒன்றும் பெருசாக ஃபீஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. டொனேஷன் இல்லாமல் சார்ஜ் பண்ணிக்கிட்டாலே இட் இஸ் ஓகே ஃபார் யூ. ஆனால் இது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படின்னால், இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுனாலும் கூட நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அப்வர்ட் கொடுக்கும்போது அந்த காலேஜஸோட கொஞ்சம் ஜென்ரல் ஹிஸ்ட்ரியை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை வேறு யாரும் மூலியமாகவோ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் எடுக்கிறவங்களுக்கு தெரியாது, 3rd ரவுண்ட் எடுக்கிறவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த காலேஜஸில் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு அப்வர்ட் கொடுத்துட்டு டிஎஃப்சியில் போய் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வர்ற காலேஜ் நல்ல காலேஜாக இருந்தால் ஓகே, நல்ல காலேஜ் இல்லைனாலும் நீங்கள் அதுக்குன்னு அங்கேயே போய் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாமல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த்து, அப்புறமா ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் நம்ம கவுன்சிலிங்கில் அதை எடுத்துட்டோம், நம்மளுக்கு முதல் பட்டதாரி போயிடுச்சு, ஸோ அதனால் அங்கேயே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேறு நல்ல மேனேஜ்மெண்ட்டில் நல்ல காலேஜஸில் நீங்கள் கம்மியான டொனேஷன்லேயோ இல்லை கம்மியான கேபிட்டேஷன்லேயோ இல்லை ஜென்ரல் ஃபீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி கோர்ஸ் எடுத்து கூட நல்லா படிங்க. ஓகே, திஸ் இஸ் த ஆப்ஷன். இது எதுக்கு நான் 3rd ரவுண்டில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன்னா, 3rd ரவுண்டில் வேறு வழி இல்லை. ஏன் அப்படின்னால் இப்போ 80 மார்க் எடுத்தவங்களும் 3rd ரவுண்டில் இருப்பாங்க, 90 மார்க் எடுத்தவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த 90 மார்க் 95 மார்க் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. அவங்க ரொம்ப ஒஸ்ட்டான காலேஜ் கிடைக்கக்கூடிய நிலைமை வருங்கிறதுனால என்ன தான் அப்வர்டு கொடுத்தாலும் பட் இதுதான் நிலைமைங்கிறதுனால நான் சொல்ல வரேன். எல்லாமே வெயிட் பண்ணுவோம். காலேஜஸை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களுக்கு நல்ல காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு சேருங்க. தேங்க்யூ.